ஹலோ ஆல், பிக் பாஸ் எபிசோடு 10 9வது நாள். பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்போ பார்வதி இல்லாமல் இந்த ஷோ இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. விஜே பாரு தான் இந்த சீசனோட வில்லன் ஹீரோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பாருவோட கண்டென்ட் இல்லைன்னா பிக் பாஸ் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது பிக் பாஸே ஒத்துக்கிட்டாங்க. 95% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு. விஜய் டிவி அவங்களோட இன்ஸ்டாவில் போன வீக்கெண்டுக்கான ஒரு கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் விஜய் பாரு அழுதுகிட்டே திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, பிக் பாஸ் ஷீ ஸ்கோர்டு 95%. ஆனால் இந்த திவாகர் அவ்வளோதான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அது கூட தெரியாமல் பாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள் பாருவோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது முழுக்க பாரு தான். பாருவோட வாய்ஸ் இல்லைன்னா அந்த பிக் பாஸே காலி. அது மட்டும் இல்லை, பாருவை டார்கெட் பண்ணுறதுக்காக ஒரு கும்பலே இருக்குது. ஸோ இந்த வாரம் பாரு டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க. அதனால இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே இந்த பாருவை தான் டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரை டார்கெட் பண்ணால் அவங்களுக்கு ஓட்டிங் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு இன்னுமா இவங்களுக்கு புரியலை. 8 சீசனாக பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் யார் டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டிங்ஸ் நிறைய விழும். காலாகாலமாக நடக்கிற இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒன்று கூடி பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போதே பாருவோட கண்டென்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாரு கிளாஸ் உடச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ் மாதிரி இருக்குது, பவுல் என்னமோ சம்திங். ஸோ அது உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலை இருக்கிறல துஷார் பிரவீன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு தான் உடச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பாருக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தான் உடச்சிங்களான்னு சொல்லிட்டு. சூப்பர்டா, நீ இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. நான் உடச்சிருந்தா அந்த பழைய நானே ஏற்றுக்கிறேன், இங்கே கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாரு என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சன் டேபிளில் போய் உட்காடுறாங்க. இது பார்த்த உடனே நம்ம கனியக்கா இருக்காங்க இல்லையா, கனியக்கா, காரக்குழம்பு கனியக்கா. ஸோ அவங்க ஐயோ இதெல்லாம் நாங்கள் மாவு குழைக்கிற இடம், இங்கே நாங்கள் காய் நறுக்கிற இடம், இங்கே சாப்பாடு செய்கிற இடம்னு சொல்லிட்டு பாரு கீழே உட்கார சொல்கிறாங்க. சாரி கீழே இறங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் சொன்னால் நம்ம பாருக்கிட்டலாம் வேலைக்கே ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஏன் தான் அப்படி சொல்கிறாங்கன்னு புரியல. ஸோ பாரு கீழே இறங்கலை. அவங்க பாட்டுன்னு அப்படியே கேஷுவலாக விட்டுட்டு போயிருந்தா கூட பாரு கீழே இறங்கி போயிருப்பாங்க. இவங்க வேணும்னே நீ கீழே இறங்கு, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த என்டையர் பிக் பாஸும் ஒன்று கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் டீலக்ஸும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதாவது பாருவை தவிர டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸு ஐ திங்க் திவாகர் இல்லை இதில். ஸோ இவங்களாம் நாங்களும் பாரு செஞ்சது தப்பு தானே சொல்லிட்டுருக்கோம், எங்களை மட்டும் சொல்லாதீங்க, நாங்கள் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் பாரு விட்டுட்டாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு டாஸ்க் புரிய வைக்கிறதுக்கும் அது படித்து காட்டுறதுக்கும் பொதுவாக பேசுகிறதுக்கும் எல்லாம் பாரு தேவையாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு அதுவும் பாரு தான் வேணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பாரு சரி நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சமைச்ச சாப்பாடே எனக்கு தேவையில்லை, நீங்கள் எதாவது பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டாங்க அவங்களுடைய ரூமில். அதுக்கப்புறம் எல்லோரும் கூப்பிட்றாங்க. டைம் ஆகிடுச்சு, யாரும் சாப்பிடல. ஏன்னா இந்த டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சாதான் இவங்களுக்கு சாப்பிட முடியும் இல்லையா. ஸோ எல்லோரும் கூப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. கமருதீன்லாம் திவாகரை ஏய் உருண்டை நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை கலாய்க்கிறாங்க. திவாகரும் பாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாருவை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பாரு நான் வரமாட்டேன், நீங்கள் என்ன சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மிட் நைட்டு எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாரு போய்ட்டு வெளியே போய்ட்டு பேசுகிறாங்க. இது பாருங்கள், சாப்பாடு விஷயத்தில் நான் சண்டை போடலை, நம்ம இதே மாதிரி சாரி கேம் விளையாடினா நம்ம எல்லாத்துக்கும் சாரி சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரி உங்கள் மனசுக்கு நான் செஞ்சது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த கெமி காரக்குழம்பு கனி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் டீலக்ஸ் டீமுக்கு லக்ஸரி பொருள் என்னென்னா நியூட்ரெல்லா. ஸோ அது பாரு பக்கத்தில் தான் இருந்தது. பிரவீன்ராஜ் ஆட்டையை போட்டார், எடுத்துன்னு போயிட்டு கெனி இல்லை கெமிக்கிட்ட கொடுக்குறாங்க, ஒழிச்சு வையின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கனியக்காவும் இதை ஒழிச்சு வைக்கலாம், எல்லோரும் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே வச்சு அது மேலே கல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த நியூட்ரெல்லா காணும். ஸோ அடுத்தது பொம்மை டாஸ்க் வருது. ஸோ யூஸ்வலாக வர்ற டாஸ்க்கு தான் எல்லா பிக் பாஸ் சீசன்லேயும். இதில் மாஸ்க் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே தான், எல்லாரோட ஃபோட்டோஸும் இருக்குது பொம்மைக்கு பதிலாக. ஸோ இவங்க எல்லாரோட ஃபோட்டோஸும் ஸ்லோட்டில் வைக்கணும்.
யாரோட ஃபோட்டோ வந்து மிஸ் ஆகுதோ இவங்க வந்து அவுட்டு. நமக்கு தெரியும் இந்த டாஸ்க்கு பற்றி இல்லையா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஹவுஸ்மேட்ஸ் தப்பாக விளையாடிட்டாங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து தூக்கி போடுறது, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து எடுக்கிறது, அந்த மாதிரிலாம். ஸோ இந்த டாஸ்க்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ, அதாவது எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ, இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் சில மெம்பர்ஸ்க்கு. அதே மாதிரி டீலக்ஸ் டீம் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ. ஸோ பேசிக்கலாக 2 டீமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. கனிலாம் வந்து இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறாங்க, பாருவோட மாஸ்க் வந்து யார்கிட்ட கிடைக்குதோ அவங்க வைக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இவங்க வேணும்னே தானே டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்கப்பா இந்த பிக் பாஸ் டீம். ஸோ இந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் தப்பாக விளையாடிட்டீங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் ரவுண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாருவோட ஃபேஸ், அதாவது மாஸ்க் வந்து சபரி தூக்கிட்டாரு. சபரி வந்து வைக்கவே இல்லை. ஸோ பாரு வந்து டீல் பேசுகிறாங்க, என்கிட்ட வந்து கனியக்காவோட ஃபோட்டோ இருக்குது, நான் வைக்கிறேன், அதே மாதிரி என்னோடய ஃபோட்டோ நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீலில் வந்து சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோ வச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட்லேயே வந்து நம்ம கெமி வந்து அவுட் ஆகிட்டாங்க. பாருக்கு இது போதுமே, இனிமேல் டாஸ்க்கு தோத்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி கெமி அண்ட் பாரு வந்து ஆகாது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபைட்டுக்காக தான் வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இவங்க 2 பேருக்கும் வந்து செம்மையாக ஒரு ஃபைட்டு நடக்கும். அது எப்போ எங்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா ஆடியன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கெமி அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது பாரு வந்து சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுறாங்க. நான் ஏன் அடிக்கடி வந்து பாரோட பேரை வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த என்டையர் பிக் பாஸ் எபிசோட்லேயுமே வந்து பாருவோட வாய்ஸ் தாங்க கேட்குது. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து மூக்கம் நுழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பூ பறிச்சுட்டு இருக்காங்களா? இப்போ அங்கே பாருவும் பேசலைன்னா பிக் பாஸோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப தூங்கி தூங்கி வழிகிற மாதிரி இருக்கும், நமக்கு எவ்வளோ போரிங்காக இருக்கும். ஸோ பாரு இருக்கிறதுனால அவங்க வந்து செம்மையாக கிண்டல் பண்ணுவாங்க, நக்கலாக பேசுவாங்க, எல்லாமே வந்து சரி நான் சொல்ல மாட்டேன், தப்பு தான், பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு மக்களே. செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து சண்டை நடக்குது. கெமியோட ட்ரெஸ் வந்து பார்வை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வந்து பார்வை தள்ளி விடுறாங்க, நீ வந்து ஆம்பளத்தனமாக நடக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு பார்வை சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து கெமி அவுட்டு. ஸோ தேர்ட் ரவுண்ட் ஆகிடுச்சு. தேர்ட் ரவுண்ட்லேயே ஆஃப்கோர்ஸ் வந்து பார்வை தான் தூக்குவாங்க, சபரிக்கையில் தான் கிடச்சிருக்கு. இந்த ரவுண்டில் பார்வோட ஃபோட்டோ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சபரி சொல்லியாச்சு. அதனால் பார்வை வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பாரு ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறாங்க, எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் என்னோடய ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து எல்லோரும் எடுப்பாங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லிட்டு பாரு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தேர்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு, பாரு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, பாரு வந்து தலைக்கிட்ட போய்ட்டு நான் கேட்குறாங்க, இந்த பாரு, அதாவது இந்த ஃபோட்டோலாம் வந்து அடுக்கி வைக்கும்போது எதுக்கு என்னோடய ஃபோட்டோ மட்டும் மேல் ரோவில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமோட எல்லாரோட ஃபோட்டோ வந்து ஒரே ரோவில் தானே இருக்குது, அப்போ எந்த மட்டும் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து மேலே வச்சுருக்கீங்க, வேணும்னு தானே பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ துஷார் வந்து அதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை, கண்டுக்காத மாதிரி நடக்கிறாரு. நீ வந்து நான் சொல்கிறது கண்டிப்பாக நீ கேட்கவே மாட்டேன், மற்ற 17 பேர் பேசுகிறது கரெக்டுன்னு சொல்லுவேன், அவங்க என்ன சொன்னாலும் நீ வந்து மொத்தமாக 17 பேர் பேசுகிறாங்கன்னா அது சரி தப்புன்னு கூட பார்க்க மாட்டேன், நீ அப்படியே தலையாட்டினே இருப்பேன். ஆனால் நான் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் இல்லை நான் நீ எல்லாம் வந்து ஒரே ஒரு ஆளே இல்லை அப்படி அந்த மாதிரிலாம் வந்து நினைப்பேன். இவ்வளோ சொல்லி வந்து நம்ம துஷார் வந்து கண்டுக்காமல் போகிறாரு. நீ என்னெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்லிட்டே போகிறாங்க, பெஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு துஷார் வந்து இந்த டீலக்ஸ் ரூம்குள்ளே வந்து பேசுகிறாங்க, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ இதே பிரச்சனை தான் வந்து பாரு சொல்கிறாங்க, நீ வேணும்னே என்னோடய ஃபோட்டோ வந்து மேலே வச்சுருக்கேன் எல்லாருமே எடுக்கிறதுக்காக. துஷார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, நான் இதுக்கு பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் பாரு ஒத்துக்கவே இல்லை. ஸோ பாரு திருப்பியும் கேட்குறாங்க, உன்னோட குவாலிஃபிகேஷன் என்ன, 5th இல்லை 9th, உனக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி இருக்கா, உனக்கு எதுவுமே புரியாதா, என்ன நடக்குதுன்னு தெரியாதா, எல்லாரும் ஒன்று சொன்னால் அது கரெக்டுன்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு நினச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசியில் துஷார் வந்து சமாளிக்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க. ஸோ பார்வை சமாளிக்க யாராலையும் முடியாது, ஒன்லி திவாகர் மட்டும்தான் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் நடந்தது, எஃப்ஜே பாரு சின்னதாக ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த கேமில் ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, நீங்கள் யாரோட ஃபோட்டோ எடுத்துறீங்க, யாரோட அது வச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது திவாகர் வந்து சொல்கிறாங்க, திவாகர் நான் வந்து என்னோடய ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். அது கேட்டோடனே கமர் வந்து தூன்னு சொல்லிட்டு துப்புறாரு. இது பார்த்த பார்வோ சகிக்க முடியாமல், என்னது இது கொஞ்சம் கூட ஒரு குவாலிட்டி இல்லாமல் நீ இருக்க, இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜே வந்து கோவிச்சிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ தான் யோசிச்சேன், இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது, எதுக்கு இந்த ஆள் கோவிச்சிட்டு உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து போய் சமாளிக்கிறாங்க, வா எஃப்ஜே எதுக்கு நீ வந்து உள்ளே உட்காந்துருக்க. அதுக்கு எஃப்ஜே சொன்ன விஷயம், நேற்று நடந்த சண்டையில் நான் வந்து ஒப்பீனியன் சொன்னதுக்கு இந்த சண்டைக்கு நீ எந்த சம்மந்தம் கிடையாது, நீ எதுக்கு ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாரு என்ன சொன்னாங்கல்ல.
இப்போது பிரச்சனை வந்து திவாகருக்கும் கமருதீனுக்கும். ஸோ அவங்க 2 பேரும் ஏதோ பேசினா அவங்களே வந்து பேசி தீர்த்துக்கிட்டோமே, எதுக்கு வந்து திவாகருக்காக இந்த பாரு உள்ளே வராங்க, இப்போ அவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வராங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சும்மா இருக்கீங்க, அப்போ என்னை மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, இல்லைன்னா நான் சொன்னது தப்பு அப்படிலாம் சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அதுக்கு இந்த காரக்குழம்பு கனியில் வந்து ஐயோ எஃப்ஜே அப்படி இல்லை, அதாவது அந்த டீமில் என்ன செஞ்சாலும் அது தப்பு தான், இல்லைனா தப்பு நம்ம சொல்லிடலான்னா நம்மளை யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் வா கேமுக்கு. எஃப்ஜேயோட சங்கடத்துக்கு இது மட்டும் காரணம் இல்லை, ஒரு இன்னொரு ரீசன் சொன்னாருங்க பாருங்கள். காலையில் வேக்கப் சாங் முடிஞ்சோடனே நானும் சபரியனும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து காலாட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பாரு வந்து என்னோடய காலுக்கு நடுவில் கையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யாரோ என்கிட்ட சொன்னாங்க, பாரு வந்து உன்னோட காலுக்கு உள்ளே வந்து கை விட்டுட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணாங்களான்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கனியக்கா, இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு நடந்துப்பா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வந்து தலையாட்டுறாங்க. சபரி வேறு வந்து ஆறுதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எபிசோடில் காமிக்கல. அடுத்த பஞ்சாயத்து என்னென்னா, இப்போது பாரு, கலை அரசன் அண்டு திவாகர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கலை தான் வந்து கிச்சன் டீமில் இருக்கார் போல். ஸோ இவர் வந்து சாப்பாடு வடித்து வைப்பாங்களாம், சமைப்பாங்களாம், ஆனால் இந்த சபரி வந்து கிரெடிட் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாரு சொல்கிறாங்க, சரி இப்போ என்னை பற்றி அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க இது பிக் பாஸ் டீம்லன்னு சொல்லும்போது கலையரசன் சொல்கிறாங்க, நீ தான் வந்து டார்கெட், அவ்வளோதான், இப்போ புரிஞ்சிச்சுல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு டார்கெட்டே வந்து நான் தான். அது ஒன்றும் இல்லை கலை, இப்போது ஆல்ரெடி வந்து சபரி டைட்டில் வின்னர் அந்த ஒரு ஜேர்னியில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களெல்லாம் வந்து அப்படியே தட்டி மட்டம் தட்டி உட்கார வைக்கிறது, இதுதான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் வந்து எங்கிட்டேயும் நடக்குது, உங்ககிட்டயும் நடக்குது, இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு எபிசோடு முடியுது. ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்தது இன்றைக்கி எபிசோடில். இந்த அரோரா ஒரு லவ் ட்ராக்கு, யார் கூட லவ் ட்ராக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியலை. ஸோ ஒன்று துஷார்கிட்டே இல்லை கமருக்கிட்டேயா, கமரு வந்து இந்த அரோரா கிட்டே லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு வந்து நான் லவ்வாக நினைக்கல, என்னோடய ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு துஷார்கிட்ட பேசுகிறாங்கன்னு புரியல. ஸோ உங்களுக்கு புரியுதா மக்களே, கமரு ஆல்ரெடி வந்து லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் கூட, ஸோ வேணும்னா நீ ஸ்டார்ட் பண்ணு அந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க போல் அரோரா. அது கேட்டுட்டு துஷார் வந்து அப்படியா ஆமாவான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. இந்த மரமடிக்கு புரிஞ்சுதா இல்லையானே புரியல. இந்த ஒரு வேலையை தான் வந்து ஆதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிரியும் வந்து இந்த துஷார் கிட்ட போயிட்டு, நானும் எஃப்ஜேயும் வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு தடவை மீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, என்னோட செல்லக்குட்டியாவை அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கிட்ட சொல்கிறாங்க. இதையும் வந்து துஷார் வந்து தலையாட்டிட்டு ஆமால அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மரமண்டிக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. 2 கேர்ள்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஆதிரை அண்டு அரோரா. ஏதாவது ஒரு லவ் ட்ராக் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் இந்த 2 கேர்ள்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இன்றைக்கி எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.